இந்த பிளேசர் போட்டு பேசினாங்களா இல்லைங்களா? அவங்களும் அந்த இடத்துல நபர் இருந்தாலும் என்னால ஃபேமிலிக்கு செக்யூரிட்டி இருக்குங்கிற ஒரு விஷயத்த புரிய வச்சாங்க. என்னைக்கு அந்த விஷயத்த புரிய வச்சாங்களோ அன்னைக்கே என்ன பண்ணியாச்சுன்னா, ஏன்னா அனுபவ ரீதியா சொல்றேன், எனக்கு அம்மா அப்பா கிடையாது, அண்ணா இறந்துட்டாங்க. அப்ப நான் எடுத்த ஒரே ஒரு முடிவு, இதுல போனா நாளைக்கு என்னோட குழந்தைங்களுக்கு நான் இல்லைனாலும் அந்த இன்கம்ங்கிற ஒரு சோர்ஸ் வந்து என் ஃபேமிலியை பாதிக்கக்கூடாது, செக்யூரிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கே சீனியர்ல என்ன பண்ணியாச்சு, ஐடியா லாகின் பண்ணியாச்சு. ஏன்னா மீட்டிங் எதுவுமே பார்க்கல, லாகின் பண்ணிட்டு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா திருச்சியில இன்னைக்கு நம்ம ஒரு 50 பேர்த்தோட அட்டன் பண்றோம்னா என்னை வந்து திருச்சியில 1000 பேர் வச்சு மெகா ப்ரோக்ராம்கள்ல உட்கார வச்சாங்க. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரே ஒரு விஷயம், ஏன்னா இங்க எப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தவங்க அனுபவத்தை ஷேர் பண்ணிட்டு போனாங்க, உண்மையா இல்லைங்களா? அது மாதிரி ஒவ்வொருத்தவங்க அனுபவத்தை ஷேர் பண்ணப்ப நான் எடுத்த ஒரே ஒரு முடிவு, ஏன் அவங்களால முடியறப்போ உன்னால முடியாதான்னு எனக்குள்ளே ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு அடுத்து என்ன பண்ணேன் அப்படின்னா, ஏன்னா அதுக்கு முன்னாடி எந்த ஒரு திங்கிங்குமே எனக்கு கனவோ லட்சியமோ பெருசா ஆகணும்னு எதுவுமே தெரியல. என்னைக்கு மீட்டிங் பார்த்தோன்னா நீங்க போய் எப்படி தூங்குறீங்களா தூங்க மாட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. என்னைக்கு ஃபர்ஸ்டா மீட்டிங் பார்த்தோன்னா அன்னைக்கு நான் வீட்டுல தூங்கவே இல்லை. இப்படியெல்லாம் ஒரு மைண்ட்ல ஓடிச்சு. ஏன்னா இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு முன்னாடி கிடைக்காமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலே வாய்ப்பு கொடுத்த நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. இப்ப நமக்கு என்ன பிளான் போயிட்டு தெரியுமாங்களா? டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டிஆர்எஸ் பிளான், உண்மையா இல்லைங்களா? அன்னைக்கு நான் எடுக்கல என்ன பிளான் வந்தேன் அப்படின்னா 2,70,000 ஹோம் சார்ஜ் பிளான்ல பர்ச்சேஸ் பண்ணியதுனால இந்த இடத்துல ரீஜனல் டீம் பண்றாங்க. சொன்னாங்க என்னோட தகுதிக்கு அந்த 2,70,000 ஹோம் சார்ஜ் பிளான்ல வந்தேன். ஆனா அந்த பணம் எப்படி ரெடி பண்ணி வந்தேன் அப்படின்னா, நம்ம பணம் வந்து பேக்ல பீரோல உடனே வச்சிருப்போமா? கண்டிப்பா கிடையாது. அன்னைக்கு என்ன அம்மா வீட்டுல போட்ட நகைகளை அடமானம் வச்சு 10வது பாத்தீங்க அப்படின்னா குழுவுல எடுத்துதான் அந்த 2,70,000 வந்தேன். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, அந்த பிசினஸ் எடுத்துக்கிட்டு இன்னொரு விஷயம் அப்படின்னா, எங்க சார் காலேஜ் படிச்சிருக்கே எங்க மேரேஜ் ஆயிடுச்சு. அப்ப லைஃப்ல ஏதாவது செட்டில்மெண்ட் இருக்குமா? கண்டிப்பா கிடையாது. வாரம் 1000 ரூபாய் கிடைச்சா 4 வாரத்துக்கு எவ்வளவு? 4000. என்னோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம்னு நினைச்சுதான் நான் இந்த வாய்ப்பை எடுத்தேன். வாரம் 1000 ரூபாய் கிடைச்சா போதும். அந்த நபருக்கு ஃபர்ஸ்ட் வீக்லி பே எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா 450 ரூபாய் அண்டர் ப்ராசஸ்ல இருந்துச்சு. ஏன்னா அப்ப மீட்டிங் பார்க்கலாம். அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை மட்டும் கொடுத்து வச்சேன். நான் சார்ட்ட கொடுத்தேன். அடுத்த வியாழக்கிழமை வீடு தேடி பண்ணாலும் ப்ராடக்ட்டை கையில டெலிவரி பண்ணாங்க. அடுத்த வாரம் தான் மீட்டிங் அட்டன் பண்ணேன். அப்பவே 450 ரூபாய் எனக்கு வருமானம் அக்கௌண்ட்ல வந்து என்ன ஆயிடுச்சு, அண்டர் ப்ராசஸ்ல இருக்குன்னு சார் சொன்னாங்க. மீட்டிங் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பிளான் பண்ணியாச்சு. வாரம் 1000 ரூபாய் கிடைச்சா போதும். அந்த நபர் 9 மாச குழந்தைய கை குழந்தை வச்சுட்டு தான் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். வாரம் 1000 ரூபாய் கிடைக்குன்னு நினைச்ச நபருக்கு 1000 கிடைச்சு, 2000 கிடைச்சு, 7000, 8000 சொல்லிட்டு பார்ட் டைமா பண்ணப்ப எனக்கு 7 நாள் வருமானமா பாத்தீங்கன்னா 9,489
ஆச்சு.